Daily. Taste the Daily. ஈரோடு சிவகிரி இரட்டை கொலையில் பிடிக்கப்பட்டுள்ள 3 பேரிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பல்லடம் மூவர் கொலையை விசாரித்து வரும் அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். பல்லடம் அருகே தாய் தந்தை மகன் கொல்லப்பட்ட வழக்கு தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரஞ்சித் இணைப்பில் இருக்கிறார். ரஞ்சித், முழு விவரம் என்ன? வணக்கம். ஈரோடு சிவகிரி முதிர் வயது தம்பதி கொலை செய்யப்பட்ட வழக்கில் அரச்சூரைச் சேர்ந்த 3 நபர்களிடம் கடத்தூர் காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் சிபிசிஐடி போலீசாரும் இந்த விசாரணையில் கலந்து கொண்டு பல்லடம் சேமலை கவுண்டன் பாளையத்தில் நடைபெற்ற கொலைக்கும் இந்த குற்றவாளிகளுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கின்றதா என்ற அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தற்போது தகவல் வெளியாகிறது. ஈரோடு சிவகிரி மேகரையான் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த ராமசாமி பாக்கியம் தம்பதி கடந்த 1ஆம் தேதி மர்ம கும்பலால் கொலை செய்யப்பட்டு பாக்கியம் அணிந்திருந்த 15 சவரன் தங்க நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. கொடூரமான முறையில் அடித்து கொலை செய்யப்பட்டிருந்த இந்த தம்பதியினுடைய வழக்கு தமிழகம் முழுவதுமே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில அரசியல் கட்சிகளும் கடுமையான விமர்சனங்களை வைத்திருந்தது. இந்த நிலையில ஈரோடு மேற்கு மண்டல சரக ஐஜி உத்தரவின் பேரில் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அதற்கான விசாரணையும் கடந்த 1ஆம் தேதி முதல் தீவிரமாக நடைபெற்று வந்தது. 1000க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் குற்றவாளிகளை தேடும் பணியில் தனிப்படை போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வந்திருக்கின்றனர். அதிகமாக பொது இடங்களில் பதிவாகி இருந்த சிசிடிவி காட்சிகளினுடைய அடிப்படையில் போலீசார் தீவிரமாக விசாரித்து வந்த நிலையில் 3 நபர்களை நேற்று மாலையில் கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்று காலையில் அந்த குற்றவாளிகள் 3 பேருமே கடத்தூர் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டு அதன் 3 நபர்களிடம் விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருந்தது. இதில் கடந்த நவம்பர் 29 நடைபெற்ற பல்லடம் சேமலை கவுண்டன் பாளையத்தைச் சேர்ந்த முதிர் வயது தம்பதி அதை கொண்டு அவருடைய மகனும் கொலை செய்யப்பட்டிருந்த வழக்கிலும் இவர்களுக்கு ஏதேனும் தொடர்பு இருக்கலாம் என்ற அடிப்படையிலும் சிபிசிஐடி போலீசாரும் இந்த வழக்கில் இணைந்து கடத்தூர் காவல் நிலையத்தில் வந்து விசாரணை நடத்தி வருவதாக தற்போது தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றது. பிடிக்கப்பட்டிருக்கிற இந்த 3வரும் தேங்காய் மட்டை உரிக்கும் தொழிலாளிகள் என்பதும் மம்முட்டியினுடைய மண்வெட்டியினுடைய கைப்பிடிகள் வைத்து இந்த சிவகிரி தம்பதியை கொடூரமாக தாக்கி கொலை செய்யப்பட்டிருக்கின்றதாகவும் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களையும் தற்போது அந்த சிவகிரி வாய்க்கால் கரையோரம் வீசி சென்றிருக்கிறதாகவும் அதனுடைய தொடர்ச்சியாக அந்த பகுதியில் போலீசார் முகாமிட்டு அந்த ஆயுதங்களை எங்க வீசப்பட்டது என்ற அடிப்படையிலும் தேடி வருவதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதனிடையே இந்த 3 புகைப்படங்களும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. கூடுதல் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. பல்லடம் மூவர் கொலை தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டிருக்கிறது. முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரஞ்சித். Taste the Daily.